சிங்கப்பூரில் ஒரு புதுசாக சைக்கிள் கூட வாங்கிடலாம். ஆனால் வாங்கின சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அது சரி பண்ணுறது தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட பைசைக்கிள் 4 மாதத்துக்கு முன்னாடி டயர் வெடிச்சிச்சு. நான் அதை அப்படியே விட்டுட்டு இந்தியா 1 மாதத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ போய் பார்த்தா என்னோட பைசைக்கிளில் டயர் வெடிச்சு, துருலாம் பிடிச்சி, பிரேக்லாம் பிடிக்காம இருந்துச்சு. இதை சரி பண்ணுறதுக்கு நான் என்னோட வீட்டுக்கு பக்கத்துலலாம் சொல்ல மாட்டேன், ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ஷாப் இருக்குது. ஆல்ரெடி இந்த ஒரு ஷாப்பில் என்னோட இன்னொரு சைக்கிள் நான் சரி பண்ணேன்னா, இந்த அங்கிள்கிட்ட பில்லெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம போனால் உள்ளே பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. நம்ம ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணி 1 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணி தான் சரி பண்ண போனோம். அங்கிள் சைக்கிள் என்ன பிரச்சனை கேட்டார். சைக்கிளே பிரச்சனை. சரி ஒன்று ஒன்றா மாற்றினாரு. டயரை கட்டினாரு, டயருக்குள்ளே டியூப் வச்சாரு, மாட்டினாரு. அதுக்கப்புறம் என்னப்பா பிரச்சனை, அங்கிள் அந்த நெட்டு லூஸாக இருக்குது, இந்த நெட்டு லூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரே நான் ஒரு டார்ச்சர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு, நம்மளுக்கு பெல்லு இல்லை, சைக்கிளில் பெல்லு வைக்க சொன்னேன். எல்லாம் வச்சு கொடுத்துட்டு புது சைக்கிள் மாதிரி அங்கிள் வாங்கி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ சைக்கிள் பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது. இதோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா $47, ஊரு காசுக்கு 2800. சிங்கப்பூரை பற்றி இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.